ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே அக்கா என்னோடய டெய்லர் கடையில் வச்சு தான் லைவே நான் போட்டிருக்கேன். லைவு வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸு எல்லாமே போடுவேன். அப்போ திடீர்னு நான் வீட்டில் லைவு போடவுமே, ஏன்னா 2 நேரம் லைவ் போடுவேன். அதில் வீட்டில் லைவ் போடுறத பார்த்த உடனே மக்கள்லாம் என்னாச்சுக்கா, ஏதாச்சுக்கா, என்னக்கா வீட்டில் இருந்து லைவ் போடுறீங்க, அப்புறம் கடை திறக்கலையா, கடைக்கு போகலையா, வேலைக்கு போகலையா, இப்படி நிறைய கேள்விகள். இதில் சில சேட்டைக்கார நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன கேட்குறாங்கன்னா, நான் அப்படி கேட்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால், ஏன் நல்லா தானே இருக்கீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்போது என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தவறாக கேட்கல, அக்காட்ட உரிமையோடு கேட்குறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் யார்கிட்ட அதிகமாக உரிமையோடு பழகிறேனோ அவங்கள்ட்ட நான் இப்படி தான் பேசுவேன். அதனால் அவங்க கேட்குறது எனக்கு தவறாக தோணலை. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்தில் கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில். அது எல்லாமே அர்த்தம் ஒரே அர்த்தம்தான். என்னன்னு பார்த்திங்கன்னா, அது என் மேலே இருக்கிற அக்கறை பாசத்தினால தான் கேட்குறாங்க. இல்லைன்னா அவங்க கேட்கணுன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். அதனால் சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன். அது என்ன, எதனால் நான் கடை எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 1 வருஷமாகவே பிரச்சனை. போன வருஷத்துலேருந்தே எனக்கு அடி வயிற்றில் ஒரு கோலம் போடும்போதோ, இல்லை அதிகமான கீழே குனிஞ்சு வெயிட்டு தூக்கும்போதோ, இல்லை சாப்பாடு எடுத்து வைப்போம்ல, அப்போ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திருப்பி சாப்பாடை கொண்டு போய் கிச்சனில் வைக்கும்போது, அந்த மாதிரி வேலைகள் அதிகமாக குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கும்போது எனக்கு அடி வயிறு பிடிச்சி இழுக்கும். அப்போ அது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன அப்போ தெரிஞ்சவங்ககிட்ட, எங்கள் அம்மாட்ட எல்லார்ட்டையும் கேட்கும்போது சத்து குறைபாடுனால தான் அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம், இது அதுக்கு ஸ்கேன் பார்த்தது. அது சின்ன ஸ்கேனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரியாக தெரியலை அப்படின்னு இன்னொரு ஸ்கேன், பெரிய ஸ்கேனும் பார்த்தேன். இப்போ அந்த வலி, அதாவது கவ்வுன்னு சொல்லுவாங்க, அந்த அடிவயிறு அப்படியே கவ்விக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதுவாகவே அப்புறம் விட்டுரும். இதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி. அது எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துருச்சு. எனக்கு அது தெரியவே இல்லை. நான் எல்லார்ட்டையும் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்களா, சத்து இல்லைன்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் எனக்கு பீரியட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதிகமான இரத்தப்போக்கு போச்சு. 2வது அந்த அடிவயிறு கவ்வுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல பெயின் அதிகமாகுது. அது எப்போன்னு பார்த்திங்கன்னா, மற்ற நேரமெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, வலி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பீரியட் மட்டும், அந்த 5 நாள் குளிப்போம் பாருங்கள், அந்த 5 நாள் மட்டும் எனக்கு அப்படியே அந்த இது கவ்வி பிடிக்குது அந்த வலி. இன்னொரு ஸ்கேனும் இந்த வெளியில் பார்த்தோம். அந்த ஸ்கேன் சரியாக தெரியலைன்னு சொல்லிட்டு இதில் நல்லா கிளியராக இருந்துச்சு. இது நல்லா கிளியராக இருந்துச்சு. நாங்கள் வெளியில் தான் பார்த்தோம், இதுவும் வெளியே தான் பார்த்தோம். ஜிஹெச்சுக்குள்ளே எங்களை பார்க்க அனுமதிக்கலை, நாங்கள் வெளியில் பார்த்தோம். அதில் தான் அந்த சைஸ் அந்த இடத்துல போட்டிருக்கோம். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் டாக்டர்மா ஜிஹெச்சில் தான் ஒரு அம்மா, எந்த இடத்துலம்மா போட்டிருக்குன்னு கேட்டபோது க்ளீனாக சொன்னாங்க, இந்த போட்டிருக்கலம்மா, இந்த அளவில் தான் உங்களுக்கு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கம்மி, ரொம்ப சைஸ் சின்னதாக தான் இருக்குது, சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் நான் வலி வந்த உடனே இப்படி ஒரு 2-3 மாதம் வரவுமே நான் என்ன பண்ணிட்டேன், 3 மாதம்தான், உடனே செக் பண்ணணும்னு கிளம்பிட்டேன் நான் ஜிஹெச்சுக்கு. நானும் எங்கள் அம்மா ஒரு நாள் லீவ் போட சொன்னேன், அம்மா வேலைக்கு போகிறாங்க.
அதனாலம்மா லீவ் போடுங்க, இந்த மாதிரி இருக்குது எனக்கு 3 மாதமாகவே வலி அதிகமாக இருக்குது, ப்ளீடிங்கும் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு லீவ் போட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டோம். போனால் ஜிஹெச்சுக்கு போன உடனே அவங்க கடகடன்ட்டு சுகர் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு, எல்லாம் ப்ரெஷரு எல்லா டெஸ்ட்டும் உடனே பார்த்துட்டு ஸ்கேனும் பார்த்தாங்க. ஸ்கேனும் பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் வந்து வெளியில் பாருங்கம்மா, உள்ளேலாம் கிடையாது, அட்மிட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள ஸ்கேனு, நீங்கள் வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லா ஓரம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அது ஏதோ சதை டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே சதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க போல். அது எனக்கு தெரியாது, எப்பயும் செக் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. நானும் அவங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லா டெஸ்ட்டையும் கொண்டுட்டு அடுத்த புதன்கிழமை நீங்கள் வாங்க, ஒரு வாரம் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எங்கள் அக்கா அவங்க என்ன பிளாச்சு ஏது பிளாச்சுன்னு விசாரிக்கையில் எங்கள் அக்கா தான் சொல்லுது, அது சதை டெஸ்ட்டு, கர்ப்பப்பைக்குள்ளே புற்றுநோய் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உள்ள சதையை கட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆத்தி என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா, அதுக்கு பேர் தான் சதை டெஸ்ட்டுன்னு. அங்கே எந்த விவரமுமே எனக்கு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு. பார்த்தா எங்கள் அக்கா சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு பயம். முதலே தெரிஞ்சிருந்தா கூட போயிருப்பனோ என்னமோ தெரில, தெரியாதனால நான் பாட்டுக்கு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பேக் பெயின் எனக்கு இருக்குது, ஆல்ரெடி 8 வருஷமாக ஹோமியோபதி சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த பேக் பெயின் இருக்கனால கர்ப்பப்பையை எடுத்தால் ரொம்ப வீக்காகிடுவேன், படுத்த படுக்கை ஆயிடுவேன் அப்படின்னு இஎஸ்ஐயில் சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிஹெச்சில் வந்து கர்ப்பப்பை எடுக்கணும், அட்மிட் ஆகிக்கோன்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இதை எப்படி ஏற்றுக்க முடியும் என்னால்? அப்போ கர்ப்பப்பை எடுக்கணுன்னே எனக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. நானும் எங்கள் மாமாட்ட சொல்லி ஃபோனில் சொல்லி அழுதேன். நீ வீட்டுக்கு வாம்மா, மாத்திரை எழுதி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வா, நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா. சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ போய் பார்த்தோம். இஎஸ்ஐயில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, பேக் பெயின் இருக்கனால தண்டுவடம் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்குது, இதில் கர்ப்பப்பையும் எடுத்தால் ரொம்ப வீக் ஆயிடுவீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டு அவங்களும் மாத்திரை தான் கொடுக்குறாங்க. இப்போ என்ன இப்படி ஒரே குழப்பம், ஒரு மாதமாக ஓடுறேன், இங்கிட்டு ஓடுறேன் அங்கிட்டு ஓடுறேன். கடைசியில் வந்து இப்போ ஹோமியோபதி அக்கா பார்த்துட்ருக்கேன். அவர்கிட்ட கொண்டு போனது தான் நிம்மதியாக இருந்துச்சு. அவர் சொல்லிட்டார், நாங்கள் வந்து 10 சென்டிமீட்ரு, 20 சென்டிமீட்ரு, ஏன் 30 சென்டிமீட்ரு இருக்க வரைக்கும் நாங்கள் வந்து கரைச்சிருக்கோம். பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து இருக்கிற வெறும் 2 சென்டிமீட்ரு தான், 2, 2.5 என்னமோ சொல்கிறாங்க, இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையே இல்லை, அது ஈஸியாக நம்ம கரைச்சிடலாம், கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டார். அம்மாடி, எனக்கு அப்போ தான் எங்கள் குலதெய்வத்தை நான் வேண்டினேன். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீக்கிரமாகவே அதை செக் பண்ணிட்டேன். அதனால தான் 2, 2.5 சென்டிமீட்டருன்னும் போது சீக்கிரம் கரைச்சிடலாமா. அதையும் தாண்டி போனால் அது கஷ்டம்தான். ஆனால் எங்கள் குலதெய்வமும் எங்கள் அப்பா வீட்டு சாமி எங்கள் ஐயனார் கருப்பு தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மகளே, உனக்கு சின்னதாக இருக்கும்போதே நீ போய் பார்த்துக்கடாப்பா மகளேன்னு சொல்லி என்னோடய ஐயனார் கருப்பு சீலக்காரி, என் புருஷன் வீட்டு தெய்வம் வந்து பெத்தாக்கம்மா, எல்லா தெய்வமும் சேர்ந்து ஸ்டார்டிங்லே எனக்கு வந்து அறிகுறியை காட்டிட்டாங்க. வளர விடாமல் 2 இன்ச்சு, 30 இன்ச்சு எங்கே இருக்குது, 2 இன்ச்சு எங்கே இருக்குது, அதனால் 2 இன்ச்சு தான் இருக்குது, சீக்கிரம் கரைச்சிடலாம். இப்போ தொடர்ந்து நான் ஹோமியோபதி சாப்பிட்டுட்ருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், சீக்கிரம் கரைஞ்சிரும். 3 மாதம், அதை விட்டால் 6 மாதம். 6 மாதன்றது நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. நல்லா ஓய்வெடுங்க, சீக்கிரம் நம்ம கரைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதும்பாங்களா, அந்த மாதிரி பெருசாக ஆகாமல் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு அதுக்கு ஒரு வைத்தியமும் எனக்கு டாக்டர் சொல்கிற தைரியமும் எனக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அக்காவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பழையபடி நான் வந்து 6 மாதம் கழித்து சூப்பராக மிஷினில் உட்காந்து என்னோடய தொழிலை நான் சந்தோஷமாக பார்க்க போகிறேன். எல்லா மக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், என்னோடய யூடியூப் சொந்தங்கள், என்னோடய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இவ்வளவு அக்கறையோடு
என்னக்கா ஆச்சு எதுக்கு ஆச்சுன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என் மேலே அக்கறை வச்சு தான் இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டீங்க. எல்லா மக்களுக்காகவும் நான் ஒரு வீடியோவும் போட்டேன். நீங்களும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிடுங்கப்பா. எல்லாருக்குமே சொல்கிறேன். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து அதை வளர விடாதீங்க. சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டல் அது என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னதுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிம்மதியை குலைச்சிரும். அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், எல்லா என்னோடய அன்பு உறவுகள் யூடியூப் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அனைத்து சொந்தங்களுக்குமே சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போது ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கங்க. முக்கியமாக லேடிஸ் வந்து இந்த மாதிரி பீரியடு டைம் வலியோ அதிகமானதோ ரத்தப்போக்கோ இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கிறலாம். சரிதானே உறவுகளை? மகிழ்ச்சியாக வாழ்வோம். யாரும் எந்த கவலையும் படாதீங்க. அக்காவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்லுங்கள்? என்னோடய அன்பு உறவுகள், அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், தம்பின்னு எனக்கு எவ்வளவோ உறவுகள் யூடியூப்பில் கிடச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதிலேருந்து அக்கா சீக்கிரம் மீண்டு வந்துடுவேன். யாரும் எந்த கவலையும் படாதீங்க. இதுதான் அக்கா கடை எடுத்ததுக்கான ரீசன், மிஷினில் உட்காராமல் இருக்கிறதுக்கான ரீசன். நான் வந்து சீக்கிரம் க்யூர் ஆகி மறுபடியும் என்னோடய டெய்லர் தொழிலை நான் மீண்டும் தைப்பேன். நல்லபடியாக எல்லா மக்களுக்கும் தைச்சி கொடுப்பேன். அக்கா வந்து அன்போடு விசாரிச்சிங்க, அக்கறையோடு கேட்டீங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் அது என்னன்னு பார்க்குங்க. முடிஞ்சளவு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படின்றத நல்லா கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள், ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால். ஏன்னா எங்கள் மாமா வந்து எனக்கு ஜிஹெச் நான் போகையில் கர்ப்பப்பை எடுக்கணும், நீ வந்து காப்பீட்டு திட்டத்தை எடுத்துக்கிட்டு வாமா அடுத்த தடவை வரும்போது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கதி கலங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எங்கள் மாமா எனக்கு நல்லா தைரியம் சொன்னாங்க, நீ வீட்டுக்கு வாமா நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு. ஒரு ஆஸ்பத்திரியில் 2 ஆஸ்பத்திரியில் எல்லாம் ஹோமியோபதியே 2 இடம் போனோம். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ போயிருக்கோம், ஜிஹெச் போயிருக்கோம். இப்படி 4 ஆஸ்பத்திரி நாங்கள் ஆலோசனை பண்ணி இப்போ கடைசியில் நாங்கள் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. கரைஞ்சிரும் நானும் நினைக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அக்காவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கப்பா ப்ளீஸ். நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரையிலேயே கட்டி கரைஞ்சிரணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கங்க. அது சீக்கிரம் கரையணும். பெயினுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க, பெயின் வரும்போது நான் போட்டுக்கிடுவேன், போட்டால் பெயின் இல்லாமல் இருக்கும். மற்றபடி அவங்க கொடுக்குற மாத்திரையெல்லாம் கரெக்டாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே எனக்காக வேண்டிக்கங்க தயவுசெய்து. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நான் எப்போவுமே வேண்டுவேன். அது மாதிரி அக்காவுக்கும் நீங்கள்லாம் வேண்டிக்கங்க, சீக்கிரம் கரைஞ்சிரணுன்ட்டு. ரொம்ப பெருசு இல்லை, சின்னது தான், அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரணும். நீங்களும் எனக்காக வேண்டுங்க. என் அன்பு உறவுகளை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அக்கா சீக்கிரம் சரியாயிருவேன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. இதை பார்த்துட்டு என்னைய பிடிக்காதவங்க சந்தோஷம் தயவுசெய்து படாதீங்க, மகிழ்ச்சி அடையாதீங்க. இன்றைக்கி எனக்கு வந்த மாதிரி நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து ஏன்னா என் உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. என்னைய பிடிக்காதவங்க எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சந்தோஷப்படாதீங்க, சரிங்களா? நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் சரி படாட்டியும் சரி எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து யாருக்கும் என்றைக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது. அதனால் எனக்கு கடவுள் எதுவும் செய்ய மாட்டார்.
நான் சீக்கிரம் மீண்டு வருவேன் தைக்கிறதுக்கு. மக்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் உடம்ப பார்த்துக்கங்க. நான் இப்போ சொன்னது யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கும் எனிமிகள் நிறைய இருக்காங்க, எனக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஹா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.